இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவு கடல் போல் ஆழமானது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாலத்தீவிற்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி, இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவின் வேர்கள் வரலாற்றை விட பழமையானது என தெரிவித்துள்ளார். மாலத்தீவின் மிகவும் நம்பகமான நண்பராக இருப்பதில் இந்தியா பெருமை கொள்கிறது என்றும் மோடி பேசியுள்ளார். மாலத்தீவுக்கு 5000 கோடி ரூபாய் கடன் உதவியை இந்தியா ஒதுக்கியிருப்பதாகவும், இது மாலத்தீவின் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கு உந்துதல் அளிக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் 5வது நாளாக முடங்கின. மக்களவை காலை கூடியதும் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு உறுப்பினர்கள் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தை முன்வைத்து கடும் முழக்கங்களை எழுப்பி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய அவைத்தலைவர் ஓம் பிர்லா, எதிர்க்கட்சிகள் கேள்வி நேரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவதாக அதிருப்தி தெரிவித்தார். लेकिन हम केवल आते ही सदन के अंदर या सदन के बाहर तख्तियां नारेबाजी करें, ये उचित नहीं है. இதேபோல் மாநிலங்களவையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கிய நிலையில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் ஏற்க மறுத்துவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். आपकी दृष्टि की समस्या कोई हो, मैं सबसे पहले इधर ही देखा, आपने गौर नहीं किया जयराम जी. மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு திமுக கூட்டணி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அவருக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும், நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். இதனைத் தொடர்ந்து திமுக எம்பிக்கள் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம், வழக்கறிஞர் பி. வில்சன் ஆகியோர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். இதனிடையே அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் வரும் திங்களன்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவ மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடங்கும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலை அவர் வெளியிட்டார். இந்த ஆண்டு 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக கூறினார். எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியலில் திருநெல்வேலியைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர் சூரிய நாராயணன் முதலிடம் பிடித்துள்ளார். அதேபோல 7.5% இடஒதுக்கீடு பட்டியலில் கள்ளக்குறிச்சி அரசு பள்ளி மாணவர் திருமூர்த்தி முதலிடம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களில் 9 மாணவர்களும், 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் முதல் 10 இடங்களை பிடித்த பட்டியலில் 7 இடங்களில் மாணவர்களே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு உள்ளு மற்றும் ALTT, OTT உள்ளிட்ட செயலிகள் மற்றும் வலைத்தளங்களை தடை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளு மற்றும் ALTT இத்துடன் பிக் ஷாட்ஸ் ஆப், டெசிஃபிளிக்ஸ், பூமெக்ஸ், நெவரசா லைட், குளோப் ஆப், மூட் எக்ஸ், ஹுல்சுல் ஆப், ஃபியூஜி, மோஜ்ஃபிளிக்ஸ், டிஃப்ளிக்ஸ் உள்ளிட்ட 24 தளங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆபாச உள்ளடக்கத்தை விளம்பரப்படுத்துதல் மற்றும் காண்பித்தலுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த நடவடிக்கை நாட்டில் டிஜிட்டல் உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சியின் ஒரு பகுதி என்று கருதப்படுகிறது.
மேட்டூர் அணை நடப்பாண்டில் 4வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இந்நிலையில் அணையிலிருந்து 16 கண் மதகு வழியாக தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது. சேலம் கேம்ப், புதுப்பாலம், அண்ணாநகர், வஉசி நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கால்நடைகளை காவிரி கரையோரம் மேய்ச்சலுக்கு விடுவது, குளிப்பது, நீரில் இறங்கி புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புழல் அருகே குழந்தை விற்பனை செய்ய முயன்ற 3 பெண்கள் கைது செய்யப்பட்டு 2 குழந்தைகளை மீட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவருக்கு பெண் ஒருவர் போன் செய்து தன்னிடம் ஒரு குழந்தை உள்ளதாகவும் அதன் விலை 12 லட்சம் ரூபாய் என்றும் கூறியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த அவர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் குழந்தையை வாங்கிக் கொள்வதாக தெரிவித்து பிரிட்டானியா நகர் பகுதிக்கு வரவழைத்துள்ளனர். அங்கு மறைந்திருந்த போலீசார் உடனடியாக அப்பெண்ணை பிடித்து விசாரணை செய்தனர். கைது செய்யப்பட்ட பெண்ணின் பெயர் வித்யா என்பதும் அவர் கொண்டு வந்த ஆண் குழந்தை ரதிதேவி என்பவருடையது என்றும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ரதிதேவி மற்றும் அவரது தோழி தீபா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 2 வயது பெண் குழந்தையும் மீட்கப்பட்டது. ரதிதேவி கணவரின்றி தனித்து வாழ்வதால் குழந்தையை விற்க தீபாவை அணுகியதும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 3 பேரிடமும் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் SSLC தேர்வில் ஒரு பாடத்தில் 30 மதிப்பெண் பெற்றாலே தேர்ச்சி என்ற புதிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் SSLC தேர்வில் தேர்ச்சி பெற தேவையான மொத்த மதிப்பெண் விகிதம் 35%இலிருந்து 33% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் 625 மதிப்பெண்களில் 206 மதிப்பெண்கள் பெற்றாலே மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியும். ஒவ்வொரு பாடத்திலும் 30 மதிப்பெண்கள் பெற்றாலே போதுமானது. மத்திய அரசு 1966 சட்ட விதிகளை திருத்தி புதிய அளவுகோலை கொண்டு வந்துள்ளது. பொதுமக்கள் 15 நாட்களில் இதற்கான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யலாம் என கேட்டுக் கொண்டுள்ளது. தாய்லாந்தில் 8 மாவட்டங்களில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்துள்ளது. எல்லை பிரச்சினை தொடர்பாக தாய்லாந்து, கம்போடியா இடையே மோதல் வெடித்துள்ளது. இரு நாட்டு ராணுவமும் பரஸ்பரம் தாக்குதலில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் எல்லையோரத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்திருப்பதாக தாய்லாந்து ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கம்போடியாவில் இருந்து தாய்லாந்து தூதரக அதிகாரிகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு பாதுகாப்பு நடவடிக்கையாக திரும்பி உள்ளனர். உடனடியாக சண்டை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என தாய்லாந்திற்கு கம்போடியா அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை பிரச்சனையால் இரு நாடுகள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் நிபந்தனையற்ற சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள தாய்லாந்திற்கு ஐநா சபை மூலம் கம்போடிய தூதர் அழைப்பு விடுத்துள்ளார். அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தாங்கள் விரும்புவதாகவும் ஐநா சபையில் நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங்கில் கம்போடியா தெரிவித்துள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.